ஹே ஆல் ஃப்ரைடே நைட் செட்டிநாடு சிக்கன் கிரேவி சாப்பிடணும் போலவே இருந்துச்சா, அதனால நைட் டின்னருக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. அது என்னவோ தெரியல, டயட்டில் இருக்கும்போது தான் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிரேவிங்ஸாக இருக்குது. அது சரி, ஒரு மனுஷன் சாப்பிடாம எவ்வளோதான் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சீட் மீல் டேவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஆக மொத்தம் இன்னையோட வந்துட்டு நாங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணி 16 நாள் ஆச்சு. ஸோ இந்த 16 டேஸ்மே வந்துட்டு 3 வேளையும் வந்து டயட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் கடந்த ஒரு 1 வீக்காக வந்துட்டு ஒர்க் அவுட்லேயும் இறங்கியாச்சு. ஸோ டயட் பிளான் நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஈரல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போயுமே வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆனவுடனே அந்த ஈரல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். உங்கள் யாருக்கெல்லாம் ஈரல் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து கொஞ்ச நாளாக வந்து என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஸோ அதை நோட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னடானா கொஞ்சம் ஷாக், அப்புறம் நிறைய ஹாப்பி ஆகிடுச்சு. பாரா நோட் பண்ணிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறேன். செட்டிநாடு கிரேவி சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன்.